நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம்னா என்பிசிசி இந்தியா லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. 93 காலத்துக்கான மேனேஜர் போஸ்ட்டுக்கான டிஃப்ரெண்ட் டைப்பான இன்ஜினியர் காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் ஆஃப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமா அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், அந்த வேலை வாய்ப்பு போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி எவ்வளோ, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் அப்போ இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது சிவில் போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க, மெக்கானிக்கல் போஸ்ட்டு, இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம டீட்டெயில் வந்து ஒன்று வேணும் பார்ப்பாங்க. இப்போ ஜென்ரல் மேனேஜர் சிவில் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் வந்து உங்களுக்கு 90,000 தொடங்கி 2,40,000 வரைக்கும் கொடுக்கப்படுங்க. வயது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 தொடங்கி 49 வயசுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலையை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 60% வந்து மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜரில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல் டிசைனர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 90,000 தொடங்கி 2,40,000 வரைக்கும் 49 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், டிகிரின்னு உங்களுக்கு இன்ஜினியரில் எலக்ட்ரிக்கல் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜரில் வந்து ஆர்கிடெக்சர் பிளானிங் போஸ்ட்டுக்குமே வந்து அதே சம்பளம், அதே டிகிரி, நீங்கள் வந்து இன்ஜினியர் டிகிரி முடிச்சிருக்கணும், அதே வயது தாங்க கொடுத்துருக்காங்க. அடில் ஜென்ரல் மேனேஜர் ஆர்கிடெக்சர் பிளானிங் வந்து 80,000 தொடங்கி 2,20,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து வயது வந்து 45 வயசுக்குள்ள இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரியின் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜரின் இன்வெஸ்டர் இந்த ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் டிசைன் சிவில் போஸ்ட்டுக்குமே வந்து அடுத்த போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 70,000 2 லட்சம் வரைக்கும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 41 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர் டிகிரியின் சிவில் இல்லைனா அவங்களுக்கு முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர்னதில் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் போஸ்ட்டில் வந்து 60,000 தொடங்கி 1,80,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 37 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரியின் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் 60,000 தொடங்கி 1,80,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து நீங்கள் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிசைனுக்கு வந்து 60,000 1,80,000 37 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரின்னு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் வந்து ஹெச்ஆர்எம் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 தொடங்கி 1,60,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 33 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கோன்னா MBA MSW இந்த மாதிரி பிடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜர் குவாலிட்டி சர்வையர் சிவில் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்குமே வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுங்க. 33 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50,000 தொடங்கி 1,60,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. குவான்டிட்டி சர்வையர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்குமே சேம் அதே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் டிசைன் சிவிலுக்கும் சேம் அதே தாங்க 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க. உங்களுக்கு மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிசைனுக்குமே வந்து அதே வயசு அதே தாங்க கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் போஸ்ட்டுக்குமே வந்து 30 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி 40,000 தொடங்கி 1,40,000 வரைக்கும் சம்பளமும் உங்களுக்கு டிகிரியின் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்குமே வந்து 40,000 1,40,000 வரைக்கும் சம்பளம் உங்களுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் டிகிரியின் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி லா போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டிகிரியின் லா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. LLB முடிச்சிருக்கணும் 29 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் 40,000 தொடங்கி 1,40,000 வரைக்கும் தான் சம்பளம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கும் அதே மாதிரி தாங்க 3 இயர்ஸ் இன் டைம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலுங்க அதே தாங்க நீங்கள் 3 இயர்ஸ் இன் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்காங்க. 28 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் வந்து ஆனால் 27,270 ஸ்டார்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. பர் மந்த் ஒரு ஆளுக்கு உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறாங்க. டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/2/2024 பிப்ரவரி தொடங்கி லாஸ்ட் டேட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 27/3/2024 மார்ச் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்பான அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து அனைத்து போஸ்ட்டுக்குமே வந்து 1,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க.
மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி லா போஸ்ட்டுக்கு மாத்திரம் வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ண அந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்.